சுமந்து சோர்ந்த என் இதயங்களே, உங்களின் துயரம் எந்தன் தோள்களிலே. திரு இருதய ஆண்டவர் நவநாள் மன்றாட்டு. நமது பங்கின் பாதுகாவலரான திரு இருதய ஆண்டவருக்கு நம் குடும்பத்தை ஒப்புக்கொடுப்போமாக. ஓ இயேசுவின் திரு இதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கி கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்ட இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கத்தை அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பில் எங்களை காப்பாற்றி வழி நடத்தியருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது பத்தினியாகிய திரு அவைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாட்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இதயத்தையும் மரியாளின் மாசற்ற இதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று இந்த திருப்பலியின் கருத்துக்களாக
திரு இருதய ஆண்டவரிடம் நாம் ஜெபிக்க இருக்கின்ற கருத்துக்கள். ராலின்ஸ் தாமஸ், குழந்தை தெரேசா இவர்கள் நன்றி திருப்பலியாகவும் இறையாசீர் வேண்டியும், தம்புராஜ் ஜெகதி குடும்பத்தினர் நன்றியாகவும், மகனுக்கு நல்ல வாழ்க்கை அமையவும், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் ஆசீர்வதிக்கவும் இறையாசீர் வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். மேலும் விக்டர் பெர்னாண்டஸ், ஆரோக்கிய ராணி இவர்களால் நன்றி திருப்பலியாகவும், குழந்தைகள் கல்வி ஒழுக்கத்தில் வளரவும் இறையாசீர் வேண்டியும், ஜெனிஃபருக்கு நல்ல முறையில் குழந்தை பிறந்ததற்கு நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறோம். செல்வம், ஸ்டெல்லா இவர்களின் 49வது திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும் இறையாசீர் வேண்டியும் இந்த திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. ஆனி இமாக்குலேட் ஆக்னஸ் ராஜன் நன்றியாகவும், ரிகார்டோ ஜான் பின்டோ எழுதவிருக்கும் செமஸ்டர் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறவும் இறையாசீர் வேண்டியும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இறைவன் நம்மிடமிருந்து அழைத்து கொண்ட அடைக்கலமேரி இறந்த 40ஆம் நாள் நினைவு திருப்பலியாகவும், ஆர் ராணி, அருள்மேரி, அன்னம்மாள், அமிர்தத்தம்மாள் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், சந்தியாகு, பிலோமினம்மாள், அடைக்கலம் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ஜோஸ்பின், பிலோமினா இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், டேவிட் ரத்தனம், ஜான் போஸ்கோ ரத்னம், அருள், ஈதித் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ரத்தனசாமி, இருதயமேரி, சவரிமுத்து, ஆரோக்கியமேரி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், சி மரிய செல்வம் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், சந்தனசாமி, பிச்சையம்மாள், ஏஆர்எஸ் லியோ, ஆர்சி பீட்டர் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், விக்டர் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அமலோற்பவமேரி அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அருட்தந்தை ஜான் இருதயராஜ் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இன்று இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக நம்முடைய பங்கை சார்ந்த மரியாயின் சேனை ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியர், அன்னை மரியாள், புனித அல்போன்சா, அசிசியார், செபஸ்தியார், ஆரோக்கிய மாதா, அமலோற்பவ மாதா, பனிமய மாதா, பூண்டி மாதா, அன்பியங்கள் மற்றும் பிலோமினா நகர் இறைமக்களுடைய கருத்துக்கள் அனைத்திற்காகவும் இன்று இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். கற்பிக்கும் இதயம் கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆண்டவர் நம் இதயங்களை அவர் வழியிலே செல்லவும், அவர் வழியிலே வாழவும் நம்மை வழிநடத்தி தேவையானவைகளை கற்பித்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிக்க உங்கள் அனைவரையும் மகிழ்வோடும் நிறைவோடும் அழைக்கின்றோம். இறைவன் இந்த திருப்பலி வழியாக நம் குடும்பங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இருதய ஆண்டவருடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும் உங்களுக்கு உரித்தாகுக. இன்றைய திருப்பலியில் நம் ஆண்டவர் இயேசு கற்பிக்கின்ற இதயத்தை கொண்டிருக்கின்றவர் என்பதை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை பயணங்கள், வாழ்க்கை பாதைகள், நாம் எடுக்கின்ற அனைத்து காரியங்களும் ஆண்டவருடைய பாதத்தின்படி நடக்க வேண்டும், ஆண்டவருடைய போதனையின்படி நடக்க வேண்டும் என்று அவர் நமக்கு வழிகாட்டுதலை கொடுக்கின்றார். நல்ல உள்ளத்தையும் கற்பிக்கின்ற இதயத்தையும், ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையையும் போதனையையும் பின்பற்றுகின்ற இதயத்தை நமக்கு ஆண்டவர் தர வேண்டும். அவர் இந்த மண்ணுலகிலே கடவுளுடைய அன்பை, இரக்கத்தை கற்பித்தது போல நம்முடைய வாழ்வு முழுவதுமே ஆண்டவருக்கு உகந்த வாழ்வாக மாற
இறைவன் நமக்கு கற்பிக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம்.
இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய இத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எனக்கும் உனக்கும் இடையே பூசல் வேண்டாம், ஏனெனில் நாம் உறவினர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 2, 5 முதல் 18 முடிய. அந்நாட்களில் ஆபிரகாம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார். ஆபிரகாமுடன் சென்ற லோத்துக்கும் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை. அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை. ஆபிரகாமின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது கனானியரும் பெரிசியரும் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் ஆட்களுக்கும் உன் ஆட்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம், ஏனெனில் நாம் உறவினர். நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கிறது அல்லவா? என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன், நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார். லோத்து கண்களை உயர்த்தி நீ எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த யோர்தானின் சுற்றுப்பகுதியை கண்டார். சோகார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டத்தை போலும் எகிப்து நாட்டை போலும் இருந்தது. சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது. லோத்து யோர்தான் சுற்றுப்புற பகுதி முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாக பயணமானார். இவ்வாறு ஒருவர் ஒருவரிடமிருந்து பிரிந்தனர். ஆபிரகாம் கானான் நாட்டில் வாழ்ந்து வந்தார். லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதியிலிருந்து நகரங்களில் வாழ்ந்து வந்தார். இறுதியில் சோதோமுக்கு அருகில் கூடாரம் அமைத்து கொண்டார். ஆனால் சோதோமின் மக்கள் ஆண்டவருக்கு எதிரான மிக கொடிய பாவிகளாயிருந்தனர். லோத்து ஆபிரகாமிடம் இருந்து பிரிந்த பின் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார், ஏனெனில் நீ காணும் இந்த நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் என்றென்றும் கொடுக்கப் போகிறேன். உன் வழிமரபினரை பூவுலகின் மண்ணை போலவும் பெருகச் செய்வேன். ஆகவே பூவுலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழிமரபினரையும் எண்ணலாம். நீ எழுந்து இந்த நாட்டின் நெடுங்கிலும் குறுக்கிலும் நடந்து பார், ஏனெனில் இதை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்றார். ஆகவே ஆபிரகாம் தம் கூடாரத்தை பிரித்து கொண்டு எபிரோனில் இருந்த மம்ரே என்ற கருவாளி மரத்தோப்பு அருகில் வந்து வாழ்ந்தார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர், தம் நாவினால் புறங்கூறார், தம் தோழருக்கு தீங்கிழைப்பார்,
நடப்போர் என்றும் நிலைத்திருப்ப. ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. பிரிவு 24 13 27 முடிய உள்ள இறை வாக்கியங்கள். அதே நாளில் சீடருள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்தூர் இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வான தூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த புத்தி உள்ளவர்களே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை
அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவருடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும் உங்களுக்கு உரித்தாகுக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று திருப்பாடல் 107:1 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் பேரன்பு கொண்டவர் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அதே போல லூக்கா நற்செய்தி 6:36 ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லுகின்றார், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று. தந்தை கடவுள் நமக்கு இரக்கமுள்ளவராய் இருக்கின்றார். அவர் பேரன்பையும் இரக்கமும் கொண்ட ஒரு கடவுள் என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுகின்றார்கள். நாம் இன்றைய நவநாளின் வழியாக சிந்திக்கின்ற தலைப்பு கற்பிக்கும் இதயம் கொண்ட இயேசு. கடவுள் கற்பிக்கின்ற தன்மையை கொண்டிருக்கின்றார். நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து திருவிவிலியத்தை புரட்டி பார்த்தோம் என்றால் பல இடங்களில் ஆண்டவர் கற்பிக்கின்றார். இந்த மக்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும், இந்த மக்களை எவ்வாறு தன்னுடைய இதய அன்பிலே வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு பல வகைகளில் கற்றுக் கொடுக்கின்ற இறைவனாக தன்னை காட்சிப்படுத்துகின்றார். உதாரணமாக இந்த இஸ்ராயேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களை மீட்டெடுப்பதற்காக மோசே இறைவாக்கினரை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவரிடம் உரையாடுகிறார், நீதான் சென்று இந்த மக்களை மீட்க வேண்டும், என்னுடைய பெயராலே நீ மீட்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது மோசே இறைவாக்கினர் தன்னுடைய இயலாமையை கடவுளிடத்தில் சொல்லுகின்றார். என்னால் முடியாது, நான் போனால் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார். அழகாக ஆண்டவர் சொல்லுகின்றார் விடுதலை பயண நூல் 4:12 ஆகவே இப்போதே போ, நானே உன் நாவில் இருப்பேன், நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தான் கற்பிக்க போகின்றார். உன்னை ஒரு கருவியாக நான் பயன்படுத்த போகிறேன் என்று மோசே இறைவாக்கினருக்கு ஆறுதல் படுத்தி அவருக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவரே கற்றுக் கொடுக்க போகின்றார். இந்த இறை மக்களை, இந்த எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருக்கின்ற மக்களை மீட்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அழகாக இந்த மோசே வழியாக கற்றுக் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே குறிப்பாக இந்த இறைவாக்கினர்கள் வழியாக பேசிய கடவுள் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1 தான் வாசிக்கின்றோம். பல்வேறு முறையில் ஆண்டவர் இந்த மக்களோடு பேசுகிறார், இறைவாக்கினர் வழியாக பேசுகிறார். இதையெல்லாம் எதை சொல்லுகிறது? கடவுள் தானே முன்வந்து தன்னுடைய மக்களை காப்பதற்காகவும் தன்னுடைய மக்களை இறைவழியில் வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த இறைவாக்கினர்களை கடவுள் அற்புதமான விதத்திலே தேர்ந்தெடுக்கிறார். அவர்கள் இயலாதவர்கள், பேச முடியாதவர்கள், சிறுவர்களாக இருக்கின்றார்கள். பெரிய பெரிய தலைவர்கள் மத்தியிலே, அரசர்கள் மத்தியில் நின்று ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுவதற்கு இயலாமல் இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், உன்னுடைய நாவிலே என்னுடைய வார்த்தையை வைத்திருக்கிறேன், நான் தான் கற்பிக்க போகின்றேன், நீ போய் அங்கே நில், அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தாமே முன்வந்து நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். விவிலியத்தில் இந்த இஸ்ராயேல் மக்களை மட்டுமல்ல, எண்ணற்ற மக்களை யாரெல்லாம் ஆண்டவரை நம்பினார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை தேடி வந்தார்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த கடவுள் கற்பிக்கின்ற கடவுளாக தன்னுடைய வார்த்தையின் வழியாக, தன்னுடைய செய்தியின் வழியாக, போதனையின் வழியாக ஆண்டவர் தன்னுடைய நியமத்தின் வழியாக மக்களை அற்புதமான விதத்தில் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நல்வழி காட்டி வருகின்றார். நீதிமொழிகள் புத்தகம் 3:12 அழகான ஒரு இறை வார்த்தை இருக்கிறது. தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கின்றார். கடவுளுடைய அன்பு யாருக்கெல்லாம் மிகுதியாக இருக்கிறதோ, யாரையெல்லாம் தன்னுடைய வழியிலே வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகின்றாரோ
அவர்கள் அனைவரையும் கண்டித்து திருத்துகின்ற ஒரு அற்புதமான தந்தையாக இந்த கடவுள் இருக்கின்றார். அவரது நியமங்கள், அவரது கட்டளைகள், அவருடைய வார்த்தைகள் வழியாக இந்த கடவுள் ஒரு பிள்ளையை தந்தை தேற்றுவது போல, வழிநடத்துவது போல அவரை நம்பி வந்திருக்கின்ற எல்லா மக்களையும் இந்த கடவுள் கற்பித்து கண்டித்து அவர்களை திருத்தி தன்னுடைய இதய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடவுளால் இந்த உலகத்தை மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரே மகனாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது தன்னை ஒரு போதகராக அவர் அங்கே காட்டுகின்றார். எண்ணற்ற மக்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு போதகராக ஏற்றுக்கொண்டார்கள். பல இடங்களிலே நாம் நற்செய்தியிலே வாசிக்க முடியும். குறிப்பாக லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 4வது வசனம், போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். ஆண்டவரை சிக்க வைக்க வேண்டும், அவரை எப்படியாவது குற்றம் சாட்டி அவரை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தவர்கள் கூட இயேசுவை, போதகரே, எங்களுக்கு ஒரு வழியை காட்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரை எல்லா மக்களுமே போதகராக ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இந்த போதகர் நமக்கு நல்வழிப்படுத்துவார். நம் இக்கட்டான சூழ்நிலைகளில் நமக்கு தேர்ந்தெடுக்க முடியாத அல்லது ஒரு கருத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாத சூழ்நிலையில் கடவுள் நமக்கு வழிகாட்டுவார் என்று சொல்லி இந்த இயேசுவை போதகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கின்றோம், அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் என்று. இந்த இயேசு கிறிஸ்து அவர்களுடைய தொழுகை கூடங்களில் இறை வார்த்தையை அறிவிக்கின்றார், இறை வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கின்றார், இறை மக்களை தன்னுடைய கடவுளுடைய வார்த்தையின்படி அவர்களை வழிநடத்துகின்ற கற்பிக்கின்ற ஒரு இறைவனாகத்தான் நற்செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. இந்த இயேசு எப்படி கற்பிக்கின்றார்? இவருடைய போதனைக்கும் மறைநூல் அறிஞர்களுடைய போதனைக்கும் வித்தியாசம் என்ன என்பதை நாம் மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். நாம் பல இடங்களில் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை அணுகுகிறார்கள். அவரை குற்றம் சுமத்தி அவரை எப்படியாவது தீர்ப்பிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் அந்த மறைநூல் அறிஞர்கள் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்வதை போல நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்ல. ஏனென்றால் அவர்கள் மோசேயினுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று. ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய அதிகாரம் வித்தியாசமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இந்த மறைநூல் அறிஞர்கள் போலன்றி அல்ல. இயேசுவினுடைய போதனையை பார்த்து பல பேர் வியந்து போனார்கள். இவருக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு ஞானம்? இவருடைய தாய் தந்தையெல்லாம் நம்மோடு தானே இருக்கிறார்கள் என்று வியக்கிறார்கள். இவருடைய அதிகாரம் இந்த மறைநூல் அறிஞர்களுடைய அதிகாரத்தை விட சிறந்ததாக இருந்தது. காரணம், ஆண்டவர் இயேசு எந்த வார்த்தைகளை தன்னுடைய மக்களுக்கு போதித்தாரோ அதே வார்த்தைகளின்படி நடக்கின்றார். அந்த வார்த்தையும் அவருடைய வாழ்க்கையும் ஒரு சேர செல்லுகிறது. இவர் ஒன்றை சொல்லுகின்றார், இன்னொன்றை செய்கின்றார் என்று யாரும் அவர் மீது குற்றம் சுமத்த முடியாது. மறைநூல் அறிஞர்கள் கூட இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை குற்றம் சுமத்த நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களால் குற்றம் சுமத்த முடியவில்லை. காரணம், ஆண்டவர் இயேசு எதை போதித்தாரோ, எதை கற்பித்தாரோ அதை வாழ்வாக்கினார். அதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய உன்னதமான அதிகாரமாக இருக்கிறது. நாம் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்க கேட்கின்றோம், நான் உங்களிடம் அன்பு செய்து கொண்டிருப்பது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று சொல்லி, நண்பன் என்று சொல்லப்பட முடியாத, நண்பன் என்று கருதப்பட முடியாத மனித மக்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் இயேசு தன்னையே தாரை வார்த்து கொடுக்கிறார். தன்னுடைய நண்பர்களுக்காக உயிரையே கொடுக்கிறார் என்று சொல்லி பாவிகளாகியிருக்கிற நமக்காக கொடுக்கின்றார். இந்த ஆண்டவர் இயேசு இன்னும் ஒரு படி மேலே போய் பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்று போதிக்கிறார். அவர் வெற்று போதனை அல்ல, அல்லது மக்களை கவர வேண்டும் என்று ஏதாவது ஒரு போதனையை சொல்லிவிட்டு சென்று விடலாம் என்று அவர் எண்ணவில்லை. மாறாக அவருடைய சொல்லும் செயலும் ஒரு சேர இருந்தது. பகைவரை அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்ன இயேசு அதை மெய்யாகவே உண்மை என்பதை அவர் நிரூபிக்கின்றார். கல்வாரி மலையிலே இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசு
எண்ணற்ற கள்வர்கள் அவரை கொல்ல பார்க்கிறார்கள், எண்ணற்ற பேர் அவருக்கு எதிராக சொல்லுகிறார்கள். இவரை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டவர்கள் எல்லாம் பார்த்து சொல்லுகின்றார், தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசுவை கொல்ல வேண்டும் என்று எத்தனை தடவை அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஏதாவது ஒரு குற்றம் சுமத்த முடியாதா? ஏதாவது ஒரு வார்த்தையின் வழியாக அவரை கவுத்து விட முடியாதா? ஏதாவது ஒரு சட்டத்தின் வழியாக அவரை கொன்று போட்டு விட முடியாதா என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்லுகின்றார், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகின்றார். தெரியாமலா செய்தார்கள்? ஆண்டவரை கொல்ல வேண்டும் என்று எத்தனை ஏற்பாடுகள், எத்தனை முறை அவர்களை முயற்சி செய்தார்கள். இவற்றை எல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் பகைவர்கள் என்பதை விட்டுவிட்டு ஆண்டவர் அவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, செய்தும் காட்டினார். அதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய பேரன்பாகவும் மிகப்பெரிய இரக்க குணமுள்ளவராகவும் தன்னை கற்பிக்கின்ற ஆண்டவர் கற்பிக்கின்றது மட்டுமல்ல, அவை அனைத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கிறார் என்பதை தெள்ள தெளிவாக இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். அன்புக்குரியவர்களே, தாம் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை தன்னுடைய சீடர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இங்கே பல இடத்துல பாருங்களேன், நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு மக்களுக்கு இந்த போதனைகளை சொல்லிக் கொடுக்கின்றார். அவர்களுக்கு மறை நூல்களை பற்றி விளக்குகின்றார். குறிப்பாக அவர்களுக்கு உவமைகள் வழியாக மக்களுக்கு போதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த உவமைகள் அனைத்திற்கும் விளக்கத்தை இந்த சீடர்கள் தன்னோடு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த குறிப்பாக பல உவமைகளை நாம் பார்க்க முடியும். விதைப்பவர் உவமையை அவர் எதை பற்றி சொல்லுகிறது, யார் விதை, யார் விதைப்பவர், எங்கிருந்து இந்த விதை வருகிறது, எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பதையெல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு எளிமையான முறையிலே சொல்லி கொடுப்பார். தன்னோடு இருக்கவும் அனுப்பப்படவும் அழைக்கப்பட்ட அந்த சீடர்களுக்கு இயேசு அழகாக சொல்லிக் கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலும் அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அந்த புரியாத சீடர்களுக்கு நன்கு அவர்களை தயார் செய்து இறை வாக்குகளும் மறைநூலும் என்னை பற்றி தான் சொல்லுகின்றன என்பதை அவர்களுக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறார். அந்த நற்செய்தியினுடைய தொடக்கத்திலே பார்த்தோம் என்றால், அவர் நமக்கு அப்பத்தை பிடுகின்ற பொழுதும் இறை வார்த்தையை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுதும் நம்முடைய மனம் பற்றி எறியவில்லையா என்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் அழைக்கப்பட்டிருக்கின்ற நமக்கும் அந்த ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்றார். நாம் ஒவ்வொரு நாளும், இதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய அன்பை குறித்தும் ஆண்டவருடைய இரக்கத்தை குறித்தும் ஆண்டவருடைய மன்னிப்பை குறித்தும் நாம் எல்லோருக்கும் கற்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த சீடர்கள் அனைவரும் நாமும் அந்த சீடர்களோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம். திருமுழுக்கின் வழியாக இயேசுவினுடைய அன்பு சீடர்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த கற்பிக்கின்ற இறைவன் நம் அனைவரைக்கும் கற்பிக்க வேண்டும். நாம் அனைவரும் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அவருடைய போதனைகளை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். நாம் செய்ய வேண்டிய செயல் என்ன? இயேசுவை போல கற்றுக் கொடுக்க வேண்டும், இயேசுவை போல வாழ வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் எண்ணற்ற மக்கள் நம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு எவ்வாறு தானே தேடி சென்று இந்த மக்களை திடப்படுத்தினாரோ, ஆறுதல் படுத்தினாரோ, நம்பிக்கையூட்டினாரோ, அதே போல நாமும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பல மக்களை அவர்களுக்கு ஆறுதலாகவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்கள் ஜெபத்தின் வழியாக இணைந்திருக்கவும், நம்பிக்கை இழக்கின்ற மக்களை அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும்? நம்முடைய வாழ்வு நற்செய்தியாக மாற வேண்டும். ஆண்டவர் 4 நற்செய்தி நூல்களிலே அவரை பற்றி நாம் படிக்கின்றோம். 5வது நற்செய்தி நூலாக நம்முடைய வாழ்வு நற்செய்தி நூலாக மாற வேண்டும். யாரெல்லாம் நம்மை பார்க்கின்றார்களோ, யாரெல்லாம் நம்முடைய சொற்களை கேட்கின்றார்களோ, யாரெல்லாம் நம்மிடம் நாடி வருகின்றார்களோ, அவர்கள் அனைவருமே ஆண்டவரை பற்றியும் ஆண்டவருடைய போதனையை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் கற்பிக்கின்ற இறைவன் என்று சிந்திக்கின்ற இவ்வேளையில் ஆண்டவர் கற்பித்தது போல நாமும் திடப்படுத்த வேண்டும், உறுதியூட்ட வேண்டும், நம்பிக்கையூட்ட வேண்டும். யாரெல்லாம் ஆண்டவரிடமிருந்து நம்பிக்கையிலிருந்து பிரிந்து செல்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் அந்த இருதய ஆண்டவருடைய அன்புக்கு அழைத்து வர வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் கொண்டு வந்த அந்த கற்பிக்கின்ற செயல்திறன் நம்முடைய வாழ்விலும் நிறைவேறும். ஆண்டவருடைய அன்பு சீடர்களாக நாமும் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அவருடைய போதனைகளை
அவரை பின்பற்றி ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு அன்போடு வாழ இறைவன் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால்
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக இன்று நாங்கள் இத்திருப்பலியில் ஒப்புக்கொடுத்த ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக இன்றைய நவநாளில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்ற மரியாயின் சேனை ஆண்கள் பெண்களையும் சிறுவர் சிறுமியரையும், அன்னை மரியாள், புனித அல்போன்சா, அசிசியார், செபஸ்தியார், ஆரோக்கிய மாதா, அமலோற்ப மாதா, பனிமய மாதா, பூண்டி மாதா, அன்பிய குடும்பங்களையும் அவர்களுடைய கருத்துக்களையும் அவருடைய பிள்ளைகளையும் தொழிலையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும், பிலோமினா நகர் இறை மக்களையும் அவருடைய கருத்துக்களையும் பாதத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். நீர்தாமே அவர்களுக்கு முன்னும் பின்னுமாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்றும், இன்றைய நாளிலே திருமண நாள் விழாவையும் பிறந்த நாள் விழாவையும் கொண்டாடுகின்றவர்களுக்காகவும், யாருக்கெல்லாம் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம் என்று சொன்னோமோ அவர்களுக்காகவும், யாரெல்லாம் எங்களிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இந்த நவ நாட்களில் கேட்டுக்கொண்டார்களோ அவர்களுடைய கருத்துக்களையும் பாதத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். நீதாமே அவர்களை தொடர்ந்து காத்து வழிநடத்தி கற்பித்து அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். மனிதர்களாக பிறந்திருக்கின்ற நாம் அனைவரும் எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்று நம் அனைவரையும் கற்பித்து வழிநடத்துகின்ற இயேசு இவர்தான். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் என்னை காத்து நித்திய வாழ்வு அளிக்கும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன். தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேனா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். தந்தையின் இதயத்தோடு புனித யோசேப்பு ஆண்டு இறைவேண்டல். மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க.
பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத் தாரும். துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையிலுமிருந்து எல்லா வகை தீமையிலுமிருந்து எம்மை பாதுகாத்தருளும். எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம் இருதய ஆண்டவரின் கற்றலின்படி வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே